நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கவிஞர் வைரமுத்துவின் படைப்புகளில் உயிரினங்கள் என்பது. கண்ணதாசனுக்கு பிறகு களத்தில் நின்று கவிதை புனைந்தவர் கவிஞர் வைரமுத்து. விஞ்ஞான பார்வையோடு மெஞ்ஞான பார்வையும் உடையவர். வார்த்தைகளை அழகுற அமைத்து வாசகருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். மனிதனைப் போலவே இந்த அக்வினை உயிரினங்களை நான் அதிகம் நேசிப்பேன் என்று கூறுகின்றார். பறக்கும் குருவியோடு என் உள்ளம் பறந்து தெரியும், கறக்கும் பசுவை சுற்றி அதன் கன்று போல துள்ளும், ஈயும் எனக்கு தோழன், குள்ள நரியும் எனக்கு நண்பன் என்று கவிஞர் கூறுவதிலிருந்து உயர்வினை அக்வினை என்ற வேறுபாடு அகற்றி உலகத்தின் சக உயிர்களோடு உறவாடக்கூடிய பண்பானது தெரிகிறது. இந்த புத்தகத்தின் முதலாவது உயிரின அறிமுகம் என்பது. பூமியில் எங்கு பார்த்தாலும் உயிரினங்கள், கடல்களிலும் மலைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் வயல்வெளிகளிலும் உயிரினங்கள். ஒரு குண்டின் மணி அளவு தெருப்பொழுதியை எடுத்துக்கொண்டு அதை முன்னோக்கி மூலம் பார்த்தோமேயானால் எண்ணற்ற உயிரினங்கள் துள்ளி விளையாடுவதை காண முடிகிறது. உயிரின் அடிப்படை அழகு செல்கள். உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் போது உயிரினங்களுடைய பிறப்பிடம் பற்றி வால்டர் சைஸ் பாலாஜி என்பவர் குறிப்பிடுகின்றார். முதல் உயிர் தோன்றியது கடல் நீரில் என்று குறிப்பிடுகின்றார். கவிஞர் வைரமுத்துவும் இதே கருத்தை தான் கூறுகின்றார். கடலில் தான் முதல் உயிர் தோன்றியது. த எலிமெண்ட்ரி ஆஃப் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சுவாலஜி அப்படிங்கிற நூலும் கடலில் தான் முதலில் உயிரினங்கள் தோன்றியதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நூலில் பரிணாம வளர்ச்சி பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டாளர்களான வான்போ, லமார்க், அர்னால்ட் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த நூலிலே கூறப்பட்டிருக்கின்றது. டார்வின் இவர்களுடைய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு செல் உயிரிகள் மெல்ல மெல்ல வளர்ந்து யுகோரியோட்டஸ் என்ற பல செல் உயிரிகளாக மாறி மனிதனாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சி என்பது. டார்வின் தன்னுடைய நூலான த ஆரிஜின் ஆஃப் த ஸ்பைசஸ் அப்படிங்கிற நூலையும், மனிதனின் சிற்றின தோற்றம் அப்படிங்கிற நூலையும், மனிதனின் வம்சாவளி அப்படிங்கிற நூலையும், மனிதனுடைய மூதாதையர்கள் குரங்கினங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கவிஞர் வைரமுத்துவும் இதே கருத்தை தான் கூறுகின்றார். குரங்கின் பரிணாமம் மனிதனை ஈன்றதனில் மனிதனின் பரிணாமம் எதனை ஈனும் என்று வினா கேட்கின்றார். இல்லினேயஸ் என்பவர் தான் உயிரின வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இந்த நூலிலே தொல்காப்பியர் கூறியிருக்கக்கூடிய உயிரின வகைப்பாடு பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனொரு நாவே என்றும், புல் மரம் முதல் உற்றடியும் ஓரறி உயிர் என்று தொல்காப்பியருடைய கருத்தும், அடுத்து பவனந்தி முனிவர் நன்னூலில் சொல்லக்கூடிய உயிரின வகைப்பாடு பற்றியும், திவாகர நிகண்டிலே கூறக்கூடிய உயிரின வகைப்பாடு பற்றியும், பிங்கள நிகண்டிலே கூறக்கூடிய உயிரின வகைப்பாடு பற்றியும், மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூறக்கூடிய உயிரினங்கள் பற்றியும், அதாவது புல்லாக்கி, பூண்டாக்கி, புழுவாக்கி, மரமாக்கி, பல் விருகமாகி, பாம்பாய், பேய கணங்களாய் திராவிட சங்கமத்துள் எல்லா பிறவியும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று கூறுவார். அப்போ டார்வின் கூறக்கூடிய கருத்து, தொல்காப்பியர் கூறக்கூடிய கருத்து, திவாகர நிகண்டிலே கூறக்கூடிய கருத்து, பிங்கள நிகண்டிலே கூறக்கூடிய கருத்து, இதில் அடக்கி கவிஞர் வைரமுத்து பரிணாம வளர்ச்சி பற்றி கூறியிருக்கின்றார். மனிதனுடைய எதிர்கால பரிணாம வளர்ச்சி பற்றி ஆண்ட்ரூ அப்படிங்கிற அறிஞர் கூறும்போது, எதிர்காலத்தில் இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்பு என்பது அதிகமாக நிகழும். ஒரு மனிதன் எவ்வாறு இருப்பான் என்றால், அவனுடைய தலையானது பெரிய தலையாக இருக்கும், ஆனால் அவனுடைய தலையிலே முடிக்காது, அவனுடைய வாயிலே பற்கள் இருக்காது. இத்தகைய தன்மை உடைய மனிதன் எதிர்காலத்தில் தோன்றுவான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த உயிரின வளம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, அதுதான் உலகினுடைய உயிர் நாடி. உயிரின வளமே உலக வளம், உயிரின வளமே உலகின் மனித வாழ்க்கையின் வளம் என்று குறிப்பிடலாம். உணவு, உடை, மருந்து இவற்றையெல்லாம் தரக்கூடிய அட்சய பாத்திரங்களாக இந்த உயிரினங்கள் என்பது விளங்குகின்றன. உயர்திணை உயிரினங்களுடைய வாழ்வியல் நெறி பற்றி கவிஞர் அழகாக இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். உயர்திணை அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர், நன்னூலாசிரியர் எல்லாம் விளக்கம் தருகின்றார்கள். உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அக்வினை என்பனார் அவரண பிறவே, ஆயிரு திணையின் இசைக்கும் மன சொல்லே என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். நன்னூலாசிரியர் மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மற்றும் உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததும் அக்வினை என்று குறிப்பிடுகின்றார். இந்த உயர்திணை பற்றி ஆசிரியர் கூறும்போது ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். வாழ்வு வந்த போதும் தழைத்துக் கொள்ளாமல், தாழ்வு வந்த போதும் சலித்துக் கொள்ளாமல் போராடும் குணமுடையவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் பூமி, போராடும் வரைக்கும் மனிதன் நீ மனிதன் என்று கூறுகின்றார்.
இதிலே உயர்திணை வீரர்களின் வாழ்வியல் நெறியில ஆசிரியர் நிறைய கருத்துக்களை கூறுகின்றார். அரசியல் பற்றி கூறுகின்றார், காதல் பற்றி கூறுகின்றார், இல்லற மகளிர் பற்றி கூறுகின்றார், அலுவல் மகளிர் பற்றி கூறுகின்றார், விலை மகளிர் பற்றி கூறுகின்றார். இல்லற மகளிர் பற்றி கூறும்போது பாவம் மனைவி இந்த இல்லற கிரிக்கெட்டிலும் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தெடுத்தே ரணமாகி போனாள் என்று கூறுகின்றார். அலுவல் மகளிர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குழந்தைகளை கொஞ்சக்கூடிய நிலையை அழகாக கூறுகின்றார். தாய் என்று சுட்டுவதற்கும் தழுவி அணைப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவரே கண்ணுறங்கு என்று குறிப்பிடுகின்றார். மருத்துவம் பற்றி கூறுகின்றார். கொழுப்பை குறை, முட்டையில் வெண்கல் கீரை உட்கொள் என்று குறிப்பிடுகின்றார். இளைஞர்களே நம்பிக்கை வீதியில் நடமாடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். மனிதநேயம் பற்றி கூறுகின்றார். போர்களை நிறுத்து, புன்னகை விடுத்து, பூமியை நேசி, பூக்களை ரசி, மனிதனை மதி, மண்ணை துதி என்று குறிப்பிடுகின்றார். யோகாசனம் பற்றி கூறுகின்றார். ஒவ்வொருத்தரும் யோகாசனம் செய்வதன் அவசியத்தை ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். யோகம் என்பது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஜாதியை ஒழிப்பதற்கு கவிஞர் நிறைய இடங்கள்ல இந்த நூல்ல சொல்றாரு. நம் ஊரில் கொசுக்களையும் ஜாதிகளையும் ஒழிப்பதில் இன்னும் உத்தரவாதம் இல்லை. இங்கு ஜாதிகளுடைய பெயர்தான் பல பேருக்கு பெயர் வெறும் பேருக்கு என்று குறிப்பிடுகின்றார். புத்தகம் படிப்பதனுடைய அவசியத்தை ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். என்னை மணல் கருகும் பாலைவனத்தில் இருங்கள் இருப்பேன், தீவில் இருங்கள் இருப்பேன், ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று கவிஞர் கூறுகின்றார். ஆண்களின் நன்னூலிலும் பெண்கள் அக்னிணை வரிசையில் அமர்த்தப்பட்டனர் என்று குறிப்பிடுகின்றார். பரிணாம வளர்ச்சியினுடைய பின்னோக்கு நிலை பெண்களிடம் காணப்படுகிறது என்று கவிஞர் ஆதங்கப்படுகின்றார். பறவைகளுக்கு பாஸ்போர்ட் ஏது, விலங்குகளுக்கு விசா ஏது, மீன்களுக்குத்தான் தேசம் ஏது, விலங்கை விட்டு வெளியே வந்த மனிதனுக்கு அம்மா சிவகாமி அம்மா மியூட் ஆயிடுச்சுங்கம்மா. சிவகாமி அம்மா சிவகாமி அம்மா மக்களும் மாக்களும் பற்றி கூறுகின்றார். ஆதி காலத்திலிருந்து கணினிமயமான தற்காலம் வரை மக்களுக்கும் மாக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினை ஆசிரியர் அழகாக கூறுகின்றார். குரங்கும் மனிதனும் பற்றி கூறும்போது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தாங்கிறாங்க. ஆனா மனிதனிலிருந்து சிங்கம், புலி, கரடி, ஓனா இதெல்லாம் மிதமும் பிறந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் கண்ணுக்கு தெரிவதில்லை, கணக்கில் வருவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். பசுவும் மனிதன் பற்றி கூறுகின்றார். பசுவின் காம்பிற்கு வாரம் ஒரு முறையாவது விடுமுறை விடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கற்ப வாசனை கண்டு கொண்டால் காலை பசுவே சேர்வதில்லை. மனிதனே நீ மாற்றிக்கொள், உன்னை திருத்திக்கொள் என்று கூறுகின்றார். ஒட்டகமும் மனிதனும் பற்றி கூறுகின்றார். ஒரு வார தாகம் பொறுக்க முடியாத நீங்கள் ஒட்டகத்தை விட எவ்வாறு உயர்ந்தவர்கள் ஆவீர்கள் என்று கூறுகின்றார். ஒட்டகம் தனக்கு தேவையான நீரை அந்த ரூமன் அப்படிங்கிற பையிலே சேர்த்து வைத்துக் கொள்கின்றது. மனிதா உனக்கு இது முன்னால் இது முடியலையே அப்படிங்கிறாரு. இன்னும் யானையும் மனிதனும் பற்றி கூறுகின்றார். மதம் பிடித்தலையும் மனிதா, யானை தவிர மற்றங்குகள் எதற்கும் மதம் பிடித்தது உண்டா? யானையின் காலில் யானை விழுந்ததாக சரித்திரம் உண்டா? பூனைக்கு வெளிகள் பல்லக்கு தூக்கியது உண்டா? உன்னிடம்தான் காலில் விழக்கூடிய வழக்கம் இருக்கின்றது என்று மனிதன் சாடுகின்றார். பாலூட்டி விலங்குகளை எடுத்து காட்டுகின்றார். எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும், எவனேனும் ஒரிதாய் விலங்குக்கு பாலூட்டியதுண்டா என்று வினா கேட்கின்றார். பூகம்பம் வருவதெனில் அலைவாயும் விலங்குகள். பூகம்பம் வருவதை மனிதன் உணர்வதற்கு முன்பே பறவைகள், விலங்குகள் உணர்ந்திருக்கின்றன. நிலநடுக்கம், சுனாமி இவற்றிலெல்லாம் அடித்து செல்லப்படுவது மனித இனம்தான் என்று எடுத்து காட்டுகின்றார். விலங்கினை உயர்வுபடுத்தி கூறுகின்றார். மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தொகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் என்ன செய்வது? நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் புதைக்கவே பழகினோம் என்று குறிப்பிடுகின்றார். மனிதன் கடவுளை நம்புகின்ற நிலையும் கடவுள் மனிதனை நம்பாத நிலையையும் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு கடவுள் காளை கொண்டான், ஒரு கடவுள் மயில் கொண்டான், ஒரு கடவுள் கிளை கொண்டான். மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவான் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுள் மனிதனை நம்புகின்றார், மனிதன் கடவுளை நம்பவில்லை என்று அழகாக சொல்கின்றார்.
இன்னும் நாயும் மனிதனும், ஆண் மனிதனும், சிங்கமும் மனிதனும், நரியும் மனிதனும், சுண்டரியும் மனிதனும், புலியும் மனிதனும், மானும் மனிதனும் என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு அழகாக இந்த நூலிலே சுட்டியிருக்கின்றார். சமத்துவ பார்வை பற்றி ஒரு கவிதையில் அழகாக கூறுகின்றார். கிறித்தவ கிளி, இந்து புலி, சீக்கிய சிங்கம், முகமதிய மான், பௌத்த பசு காட்டிற்குள் அடையாளம் காட்ட முடியுமா என்று நம்மளை வினா கேட்கின்றார். விலங்குகளை மதியுங்கள், அவை மாறு வேடமிட்டுக் கொண்ட மனிதர்கள், பரிணாம வளர்ச்சியின் பாகங்கள் என்று கூறுகின்றார். புறாவினை, பறவைகளும் மனிதனும் பற்றி சொல்லும் போது புறாவினை எடுத்து காட்டுகின்றார். ஒருவனுக்கு ஒருத்தி, எந்த புறாவும் தன் ஜோடி இன்றி பிற ஜோடி தொடுவதில்லை. பிறன்மனை நோக்காத பேராண்மை வேண்டும் என்பதை நமக்கு மனிதனுக்கு அறிவுறுத்துகின்றார். அன்னமும் பெண்ணும் பற்றி கூறுகின்றார். அன்னங்கள் தாம் நீங்கள், பாலில் இருந்து தண்ணீரை அல்ல விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அன்னங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நெருப்பு கோழியும் மனிதனும் பற்றி கூறுகின்றார். காட்டுக்குள்ளே மூட நம்பிக்கை இல்லை, அங்கு நெருப்பு கோழி கூட தீ மிதிப்பதில்லை என்று கூறுகின்றார். சேவலும் மனிதனும் பற்றி கூறும்போது, எங்கே ஊர்களில் ஜாதிகள் இல்லையோ அங்கே கூவுக சேவல்களை என்று கூறுகின்றார். பூச்சிகளை பற்றி சொல்றாரு, பட்டுப்பூச்சியை பற்றி சொல்றாரு. ஏன் இந்த எதிர்பரிணாம வளர்ச்சி? பட்டுப்பூச்சிகள் ஏன் கூட்டுப்புழுக்களாக குறுகி போகின்றன என்று வினா கொடுக்கின்றார். இன்னும் கம்பளி பூச்சி பற்றி சொல்றாரு. எறும்பு மனிதன் பற்றி கூறாரு. தன் எடை போல 50 மடங்கு எறும்பு சுமக்கும், நீர் சுமப்பீரா என்று வினா கேட்கின்றார். ஈயும் மனிதனும் பற்றி கூறுகின்றார். கொசுவும் மனிதனும் பற்றி கூறுகின்றார். நாம் என்ன செய்வது? நம் ஊரில் கொசுக்களையும் ஜாதிகளையும் ஒழிப்பதற்கு இன்னும் உத்தரவாதம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். தும்பியும் மனிதனும் பற்றி ஆசிரியர் கூறுகின்றார். எதிலும் நல்லது காண், வேப்பம்பூவிலும் தேன் பறித்தறியும் தும்பியை போல நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஒன்றையோடு ஒன்று ஒப்பிடக்கூடாது என்பதை செடிகளை எடுத்து காட்டி சொல்லுகின்றார். செடியோடு ஒப்பிடு, மரம் உயர்ந்ததில்லை. மரத்தோடு ஒப்பிடு, கிளை உயர்ந்ததில்லை. எதுவும் இங்கு உயர்ந்ததில்லை, எதுவும் இங்கு தாழ்ந்ததில்லை என்று குறிப்பிடுகின்றார். தாவரங்களை பற்றி கூறும்போது, ஞாயிற்றுக்கிழமையாவது தாவரங்களிடம் பேசுங்கள் என்று கூறுகின்றார். ஒரு செடிக்கு அருகில் இருந்து பூ மலரும் பொறுத்திருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். இன்றைய யதார்த்தத்தை விலங்கு செயல்பாடுகள் மூலம் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். ஒவ்வொரு விலங்கும் உன்னுடைய ஆசான் என்று கூறுகின்றார். பிற உயிரினங்களிடமிருந்து நற்குணங்களை பெற்று மைக் ஆஃப் ஆயிருக்குதுமா. சிவகாமி அம்மா, சிவகாமி சுந்தரி மேடம் மைக் ஆஃப் பறவைக்கு ஆயிருக்கு. விடியற் காலம், அம்மா அம்மா சிவகாமி சிவகாமி அம்மா சிவகாமி அம்மா நிறைவு. சரி சார், முடிச்சிருந்தேன் சார். எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, மதம் பிடிப்பதில்லை, வஞ்சகம் இல்லை, கர்வம் இல்லை. இப்படியே போனால் இன்னொரு தொல்காப்பியம் மனிதனை உயர்தினையில் சேர்ப்பது பற்றி யோசிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையில் உள்ள மனிதனுக்குள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி மேடம், ரொம்ப அருமையா. இது உங்களுடைய நூல் அப்படித்தானுங்களா மேடம்? உங்களுடைய நூல். சரி. மனிதா விலங்கை வணங்கு, குறிப்பாக குரங்கை கும்பிடு, உன் மூதாதைக்கு முதல் வணக்கம் போடு, ஒவ்வொரு விலங்கும் உன் ஆசான் அப்படின்னு சொன்ன வைரமுத்து நிறைய விலங்கினங்களை பற்றிய செய்திகளை நிறைய இடங்கள் அங்கங்க ஒரு பதிவு செய்திருக்கிறார். அதெல்லாம் தொகுத்து மிக அழகாக தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கி பவனிந்து முனிவர்ல இருந்து அப்படியே அப்புறம் சுவாலஜி அதையும் கொஞ்சம் சேர்த்து மிக அழகாக தொகுத்து சொல்லிட்டே போனீங்க. நீங்க ஆர்வத்தோட சொல்றத நாங்க கேட்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுடைய நூல் அது நம்முடைய ஒரு குழந்தை, அதுல இருந்து சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியை நாம் அடைகின்றோமோ அவ்வளவு மகிழ்ச்சி உங்க முகத்துல இருந்து தெரிஞ்சிச்சு. மிக்க நன்றிமா, நன்றிமா. மிக அருமையான ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி.